ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபன்னியான ஆனா அதே சமயம் ஒரு குட்டி மோட்டிவேஷன் இருக்கிற கதையை சொல்ல போறேன். ரெடியா? ஒரு ஊர்ல ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சாம். அதோட பேரு சின்னுவுக்கு ஒரே ஒரு ஆசை. அது என்ன தெரியுமா? எப்படியாவது மரத்தோட உச்சிக்கு போய் அங்கிருந்து உலகத்தையே பார்க்கணும்னு ஆசை. தினமும் காலையில எழுந்ததும் மரத்துல ஏற முயற்சி பண்ணும். கொஞ்ச தூரமா சரசரன்னு ஏறும், ஆனா சரன்னு வழுக்கிக்கிட்டு கீழே வந்துடும். இத பாக்குற மத்த பெரிய குரங்குங்க எல்லாம் ஹாஹாஹா, பாருடா இந்த சின்னுவ, உன்னால எல்லாம் மரத்தோட உச்சிக்கு போகவே முடியாது, சும்மா முயற்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. சின்னுவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவ்வளவுதான், நம்மளால முடியாது போல் அப்படின்னு சோர்ந்து போய் உக்காந்துடும். அப்போ அந்த வழியா ஒரு வயசான ஆமை தாத்தா மெதுவா நடந்து வந்துச்சு. சின்ன சோகமா இருக்கிறத பார்த்து, என்னப்பா சின்ன, என்ன இப்படி டல்லா இருக்கன்னு கேட்டுச்சு. சின்ன நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுதுச்சு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தாத்தா, என்னால மரத்துல ஏறவே முடியல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த ஆமை தாத்தா சிரிச்சுக்கிட்டே, சின்ன ஒரு விஷயம் சொல்றேன்னு கேட்டுக்க, மத்தவங்க சொல்றத காதுல வாங்கிக்காத, உன்னால முடியும்னு நீ நம்பு, அது மட்டும் போதும். ஆனா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னுச்சு. சின்ன ஆர்வமா, என்ன ட்ரிக் தாத்தான்னு கேட்டுச்சு. நீ மரத்தோட உச்சியை பார்த்து ஏறாத, அடுத்த கிளை மட்டும் பாரு, உன்னோட முழு கவனமும் அடுத்த கிளையில மட்டும்தான் இருக்கணும். அந்த கிளைய பிடிச்சிட்டயா? சூப்பர். இப்போ அதுக்கு அடுத்த கிளைய பாரு, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போ, உச்சிய பத்தி யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு சொல்லுச்சு. சின்னுவுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சரி, இதையும் முயற்சி பண்ணி பாப்போம்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் மரத்துல ஏற ஆரம்பிச்சுது. இந்த தடவை அது உச்சியை பார்க்கல. ஆமை தாத்தா சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த அடுத்த கிளைய மட்டும் குறி வச்சு எரிச்சு ஒவ்வொரு கிளையா ஒவ்வொரு அடியா மெதுவா ஆனா உறுதியா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. கீழ இருந்து மத்த குரங்குகள் வழக்கம் போல கிண்டல் பண்ணுச்சுங்க. ஆனா சின்னுவோட காதுல அது எதுவுமே விழல. அவனோட முழு கவனமும் அடுத்த கிளையில மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சின்னு எங்க இருக்குன்னு அதுக்கே தெரியல. திடீர்னு ஒரு காத்து ஜில்லுன்னு அது மேல பட்டுச்சு. அப்பதான் சுத்தி முத்தி பாத்துச்சு. ஆச்சரியம், அது மரத்தோட உச்சியில நின்னுக்கிட்டே இருந்துச்சு. கீழே பார்த்தா கிண்டல் பண்ணின குரங்குங்க எல்லாம் குட்டியா தெரிஞ்சாங்க. உலகமே அது கண்ணுக்குள்ள அழகா தெரிஞ்சது. குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? நம்மளோட இலக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நினைச்சு பயப்படக்கூடாது. அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கவனம் வச்சா எவ்வளவு பெரிய உயரத்தையும் நம்மளால தொட முடியும். மத்தவங்க கிண்டல் பண்றாங்களா, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களை நீங்க நம்புனா போதும். ஓகேவா? அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.